வணக்கம் நண்பர்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் 3 இலவச அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அது குறித்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கி வருகிறது. தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாட ரேஷன் கடையில் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பரிசாக வழங்கப்படும். கொரோனா காலத்துக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டு முதல் ரூபாய் 1000 ரொக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய 1000 ரூபாயும் மற்றும் மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனென்றால் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த முறை தைப்பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரூபாய் 1000 என ரூபாய் 2000 வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு எந்தவித குளறுபடிகளும் இல்லாமல் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற முனைப்பில் தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. எனவே இந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000, பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் மற்றும் இலவச வேட்டி சடைகள் வழங்கப்படும் என தெரிகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கல் பரிசு தொகுப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொக்க தொகையாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.